ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா மார்ச் 11க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஈரானின் புதிய உச்ச தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருப்பவர் யார்? மொஜ்தபா காமேனி அவங்க தான் ஈரானினுடைய புதிய உச்ச தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து தமிழக ஆளுநரான RN ரவி எந்த மாநில ஆளுநராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்? மேற்கு வங்கத்தினுடைய ஆளுநராக மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. தமிழக ஆளுநராக இருந்த RN ரவி அவங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் 16 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது? கர்நாடக மாநிலத்தில் தான் 16 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்தோம்னா சென்னை உயர் நீதிமன்றத்தின் 55வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார்? சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவங்க தான் 55வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றிருக்காங்க. அடுத்து ஸ்ரீநகரின் மத்திய சிறை கண்காணிப்பாளராக முதல் முறையாக நியமிக்கப்பட்ட பெண் அதிகாரியின் பெயர் என்ன? சபா ஷால் அவங்க தான் ஸ்ரீநகரினுடைய மத்திய சிறை கண்காணிப்பாளராக முதல் முறையாக நியமிக்கப்பட்ட பெண் அதிகாரி. அடுத்து பார்த்தோம்னா தமிழக பள்ளி கல்வித்துறையின் வளர்ச்சியை பறைசாற்றும் வகையில் எங்கு ரூபாய் 1,43,00,000 செலவில் கற்றனை தூரும் அறிவு சிலையை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவங்க திறந்து வைத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை மெரினா கடற்கரையில தான் திறந்து வைத்திருக்காங்க. அதே மாதிரி நூல் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. அந்த நூலோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கற்றனை தூரும் அறிவு சாதனை சரித்திரம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த நூலில் பார்த்தோம்னா கடந்த 5 ஆண்டுகளாக பள்ளி கல்வியில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் செயல்பாடுகள் குறித்து எல்லாமே விளக்கியிருப்பாங்க இந்த கற்றனை தூரும் அறிவு சாதனை சரித்திரம் அப்படின்ற நூலில். அடுத்து பார்த்தோம்னா மகளிர் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி பேட்டர்களுக்கான தரவரிசை பட்டியலை ICC வெளியிட்டுள்ளது. இதில் இந்திய அணியின் எந்த வீராங்கனை முதலிடத்தை தக்க வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மிருதி மந்தனா அவங்க தான். தொடக்க வீராங்கனையான ஸ்மிருதி மந்தனா தான் 790 புள்ளிகளுடன் முதல் இடத்தை தக்க வச்சிருக்காங்க. கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் 8th பிளேஸ்ல இருக்காங்க 652 புள்ளிகளோட. ஜெமிபா ரோட்ரிக்ஸ் பார்த்தோம்னா 12வது இடத்துல இருக்காங்க. அடுத்து உலக சிறுநீரக தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதத்தின் 2வது வியாழக்கிழமையில அனுசரிக்கிறாங்க. 2026ஆம் ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனைவருக்கும் சிறுநீரக ஆரோக்கியம், மக்கள் மீது அக்கறை, கிரகத்தை பாதுகாத்தல் அப்படின்ற பொருள்ல தான் கருப்பொருள் அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும் அப்படின்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.